வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க. சிந்தனையில் புதுமை, எல்லா விஷயத்திலையும் நல்ல எண்ணம் கொண்டவங்க, நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வெற்றி அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவங்க யாருங்க? நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான். இது எல்லாத்துக்கும் காரணமாக எதை தெரியுமா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க? உண்மையும் உழைப்பையும் மட்டுமே தூக்கிக்கிட்டு சுற்றுவாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க. அதனால உலகத்திலேயே கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியை கொண்டிருக்காங்க. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இவங்களால பாதிப்புங்கிறது கிடையாதுங்க. இவங்களால வளர்ச்சி பெற்றவர்கள் தான் அதிகம். இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்முடைய சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? உங்கள் கூடவே இருந்து உங்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற 4 பேர் இத்தனை நாளும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. குறிப்பாக இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறுங்க. அதாவது உங்களுடைய அதிபதியால் தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய சூரியன் பகவானால் தான் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். பணமழையில் நீங்கள் நீச்சல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. அதாவது இது ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறப்பிற்கு காரணமே உங்களுடைய அதிபதியோட இடப்பெயர்வு. ஸோ அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது புதன் பகவான சொந்த வீடான மிதுனத்திற்கு சூரியன் வர்றது. இதோட புதன் பகவான் வீடான மிதுன ராசியில் ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார். ஸோ குரு பகவானும் சூரிய பகவானும் சேரக்கூடிய இந்த நேரத்தில் சில விஷயங்களில் நன்மைகளும் சில விஷயங்களில் பிரச்சனைகளும் வருங்க. அது நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா, சாதகம் இல்லாத விஷயத்தை எப்படி இவங்க சமாளிக்கணும், இதோட எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள், நரசிம்மர், தாயார் வழிபாடு செய்கிறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க. இதோட கிருஷ்ணர் வழிபாடும் சுபமானி வழிபாடும் நல்லதுங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க. சிவன் கோயில்களில் அன்னதானத்திற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பொருள் உதவியாவோ இல்லை பணம் உதவியாவோ ஏதாவது ஒரு அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்க. இதனால் சிம்ம ராசிகளோட வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். குறிப்பாக கெட்ட விஷயங்கள் விலகும். பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, சூழ்ச்சிகள் ஏதாவது இருக்குது, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, சுப நிகழ்ச்சி எல்லாமே தடைப்படுது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கட்டாயம் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க. அதுவும் என் சிவபெருமானோட ஆலயத்துக்கு தெய்வங்களுக்கு எல்லா தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான். ஸோ அதனால அவரோட ஆலயத்துக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு கோடி புண்ணியம் சேரும். எப்பேற்பட்ட பாவ கணக்கு உங்கள் தலையில் இருந்தாலும் சரிங்க, அது கழிஞ்சு போகும். இதோட நான் முதல்ல செய்ய வேண்டிய தெய்வத்தை சொல்லிடுறேங்க. சனிக்கிழமைகள் தோறும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை கொடுக்கும். சரிங்களா? அது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம், மயக்கம், கழுத்து வலி இது தொடர்பான பிரச்சனைகள் இல்லை, ரொம்ப கவனமாக இருங்க. இதனால தான் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு வரும். அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கவங்க, குறிப்பாக அரசாங்க துறையில் இருக்கவங்க, அரசியல் துறையில் இருக்கவங்க நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். உயர்வை அதிகமாக பார்ப்பீங்க. அடுத்தடுத்த பயணங்கள், குடும்பத்தாரோட தொலைதூர பயணங்கள், காதல் அமைப்பில் இருக்கவங்க தொலைதூர பயணங்களோ போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்கிறத உங்கள் துணை கேட்கக்கூடிய சூழல் உண்டாகுது. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகுதுங்க. இதோட பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அமைப்பு உண்டாகுது. சிக்கல்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சிம்ம ராசிக்கு தீரப்போகுதுங்க. மனசில் இதுவரைக்கும் இருந்த பாரங்கள் குறைய போகுது. மனசு ரொம்ப பாரமாக இருக்குப்பா, யார்கிட்ட போய் சொல்கிறது, இப்படி என் கஷ்டமெல்லாம் என்னைக்கு தான் தீரணும்லாம் ஒரே மாதிரியாகவே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா சிம்மத்துக்கு அது காணாமல் போயிருங்க. பிள்ளையுடைய படிப்பு, உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக
தீரப்போகுது. நல்ல காலகட்டங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எது சம்மந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் செஞ்சாலும் சரி, பெரிய அளவில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்டதெல்லாம் ஆதாயத்தை கொடுக்குங்க. குறிப்பாக சிம்ம ராசியில் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா சிக்கல்கள், பாதிப்புகள் எல்லாமே தீரப்போகுது. மனசில் இருந்த எப்பேற்பட்ட சங்கடங்களும் மறைய போகுது. வேறு மொழி பேசுகிறவங்களால கூட அதிக அளவு ஆதாயத்தை பெற போகிறீங்க. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடந்த பயணம், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மிகப்பெரிய நிம்மதி, 15 வருஷ கனவுகள் எல்லாமே இப்போ நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இதோட லாபம், முன்னேற்றம், பயணங்கள் போகிறதுனா கூட அது கூட ஆத்ம ரீதியான அமைப்போ, தெய்வ மார்க்க பயணங்களோ, நட்பு ரீதியான பயணங்களோ உங்களை மேன்மை அடைய வைக்குங்க. அனுகூலமான காலகட்டங்க. சிறப்போ சிறப்பு. அரசு துறையில் இருக்கவங்க எல்லாருமே திடீர் முடிவெடுக்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தும். கூட்டு தொழில் மற்றும் மற்ற தொழிலில் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ லாபம், அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதோட ஒட்டு மொத்தமாக சிம்மத்துக்கு நன்மையை தரக்கூடிய நாட்கள்னே சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய முடியாத காரியங்கள் கூட இப்போ நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு அமையும். இதோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த சுபகாரிய தடைகள் விலகுது. சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நேரமும் காலமும் கை கூடி வந்திருக்குங்க. வராத கடன்கள் எல்லாமே வசூலாகும். மன நிம்மதி அடைய போகிறீங்க. சொந்த பந்தங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர போகிறீங்க. வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி அதிக கவனம் செலுத்தப்படும். தினமும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் மேன்மையை கொடுக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது. கொஞ்சம் பொது பலன்களை பார்த்துருக்கோம். இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போங்க. சிம்ம ராசி மகம், பூரம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளிக்கிறதுல இவங்க சாமர்த்தியசாலிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாட்கள் தான். ஜென்ம ராசிக்குள்ளே கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறது உங்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி மனம் தவிக்குங்க. மற்றபடி வியாபாரம், தொழிலில் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுபறியானாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வேலையில் இல்லாத நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுதுங்க. குருவோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இருக்க போகுதுங்க. புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். இதோட திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வருங்க. கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி உங்ககிட்ட பேசுவாங்க. நல்ல செல்வாக்கு உயருங்க. பிறருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. கண்டிப்பாக நடக்க போகுது. அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் இருக்காது இவங்களும். இதோடு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அந்த மாதிரி நாட்களில் மட்டும் நீங்கள் பயணங்கள் போகிறத தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. சுபகாரியங்களை தொடங்குவீங்க. பரிகாரம் மற்றும் வழிபாடு கணபதியை அனுதினமும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் உண்டாகுங்க. பூர நட்சத்திரத்தை நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு ஆற்றல் கொண்ட உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடிய லாபம். லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் யானக்காரகன் குருவும் சஞ்சாரம் பண்ணுறது எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றியை ஏற்படுத்துகிறாங்க. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது. அரசு வேலை சாதகமாக முடியுங்க. புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா வெற்றியாக மாறும். சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ள வருங்க. ஜென்ம சனிக்குள்ள ஞான மோட்சக்காரகன் கேதுவும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். தேவையற்ற விஷயங்களை செய்யாதீங்க. அதே மாதிரி
தேவையற்ற பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைக்காதீங்க. அதீத வாய்ப்பு இருக்குது, பார்த்து உஷாராக இருங்க. இந்த நேரத்தில் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்துல இருக்குங்க. அதனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க, தைரியம் அதிகமாகும். என்ன வந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகுது. எந்த செயலை செஞ்சாலும் சரி அதில் ஒரு தனித்துவத்தை காட்டக்கூடிய, எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தரமாக செய்யக்கூடிய, பார்க்குறதுக்கு பகையாளி மாதிரியும் பழகிட்டால் பாசக்காரங்களாகவும் தெரியக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நீங்கள் ரொம்பவே இத்தனை நாளும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. மோசமே போனாலும் நாசமே ஆனாலும் சரி மீண்டும் உயிர் தெள்ளக்கூடிய சிம்ம ராசி நீங்கள் தாங்க. இனிதாங்க எல்லாமே ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில். சிம்ம ராசிக்காரர்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்குது? இந்த நேரத்தில் என்னமா போயிட்டு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்குது, வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போன வாழ்க்கையாக இருக்குது. எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது, எந்த கடவுளை வேண்டுறது, எந்த கடவுளை நம்புறது, ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, என் வாழ்க்கை ஏற்றம் பெறலைனாலும் பரவாயில்ல, இருக்கிறதையாவது நான் காப்பாற்றிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமா, எல்லாரும் நான் பகையாளியாக தெரிகிறேன், எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, எனக்கு இப்படி தான் மற்றவங்க கிட்ட இப்படி கோபத்தாபங்களை காட்டணும்னு அவசியமே கிடையாது, சைலண்ட்டாக இருக்கேன், ஆனாலுமே விடாத கருப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை மட்டும் திரும்ப திரும்ப தேடி தேடி சங்கடப்படுத்துகிறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து பார்க்குறேன், அதுக்கப்புறம் தான் கோபத்தை காட்டுறேன். அந்த கோபம் கூட நான் எதுக்காக காட்டுறேன், அவங்க பண்ணக்கூடிய வில்லங்கம் ஒட்டுமொத்தமாக என் குடும்ப வாழ்க்கையே அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கிறங்கிறது இன்னொரு வேதனை. ஸோ இப்படிப்பட்ட கஷ்டங்களை தினம் தினம் அனுபவிச்சுட்டு சமாளிச்சுட்டு வரக்கூடிய நம்முடைய சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போங்க? 2 கிரகங்கள் வக்ரமாகறாங்க, மற்ற கிரகங்கள் இடம்பெயர்ச்சி ஆகிறாங்க, ஒரு சில கிரகங்கள் சேர்க்கையோடு இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்களுடைய குணாதிசயம். இதனால் இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது? நாளும் பொழுதும் நல்லதாக அமைய உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுக்கு துணை வரட்டுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுதுங்கிறத ஒரு மேலோட்டமாக ஒரு 2-3 வரியில் ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சிம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சி காலத்தில் அஷ்டம சனி நடந்துட்டுருக்குங்க. அதே மாதிரி ராசியில் கேது, 7ஆம் வீட்டில் ராகுவும் இருக்காங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கார். ஸோ இந்த ஒட்டு மொத்தமாக இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது மேக்சிமம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம்ங்க. இதனால் கேதுவோட சேர்ந்து செவ்வாயும் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. மாதக்கோள்களுடைய அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ சிம்ம ராசிக்கு சில விஷயங்களை தவிர்த்து நல்ல நாட்களாகவே இருக்க போகுதுங்க. தொழிலில் இருக்கிற தடைகள் விலகி வருமானம் பெருக போகுது. வருமானமே நிலைச்ச தன்மையை ஏற்படுத்த போகுது. வாய்ப்புகள் தேடி வருங்க. முயற்சிகளுக்கு எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாகவே சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா மகம், பூரம், உத்திராட்டம், 1ஆம் பாதம் 3 நட்சத்திரத்தையும் அடக்கம் தன்னோட பொது சிம்மம்னு சொல்லுவோம் இல்லையா? உங்கள் ராசியில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க? தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவான், அடுத்தது அயன போகஸ்தானத்தில் புதன் பகவான், ராசியில் செவ்வாய் பகவான், அவர் கூட கேது பகவான், இதோட களத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் அவர் கூடவே ராகு பகவானும் வலம் வராங்க. கிரக மாற்றம்னு பார்த்தோம் அப்படின்னா களத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறிட்டாருங்க. அதை அடுத்து பார்த்திங்கன்னா அயன யோகஸ்தானத்தில் புதன் பகவானும் வக்ரகதிக்கு மாறிட்டார். சனி பகவானும் சரி புதன் பகவானும் சரி இப்போ கதியில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு கிரக மாற்றங்களை வச்சு ராசிநாதன் அயன யோகஸ்தானத்தில் வரியஸ்தானத்துக்கு மத்தியில் வரப்போகிறாருங்க. தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் சேரும். உறவுக்காரர்கள் வழியில் வீணா மனஸ்தாபங்கள் எல்லாமே வரலாம். ஓகேங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளியூர் பயணம் ஏற்படும். அதீத உழைப்பின் மூலமாக அனைத்து நற்பலன்களையும் பெற முடியுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும், தேவைகள் பூர்த்தியாகும், உத்தியோகம்
பார்க்குறீங்கன்னா முன்னேற்றம் அடைவீங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையை அரசாங்கத்திலையும் பதவி உயர்வு வந்து கிடைக்குங்க, சம்பள உயர்வு கிடைக்கும். ஸோ இது போன்ற தங்கு தடையின்றி முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் ஆதரவு வந்து இருக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே புதுசாக வியாபாரம் தொடங்கிறதுக்கு ஒன்றுக்கு பல தடவை ஆலோசனை வந்து கேட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் அறிவை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஏற்றம் உண்டாகுங்க. கலைஞர்களை பதைக்கும் புதிய ஒப்புதல்கள்லாம் கிடைக்க பெறுவீங்க. புகழ், பாராட்டு எல்லாமே கிடைக்கும். மாணவர்களாக இருக்கீங்கன்னா தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருக்க போகிறீங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பலருக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இதில் இந்த சோசியல் மீடியா ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா, பொதுநல சேவல்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் எதிர்பார்த்த பதவி அடையக்கூடிய நேரம் இதுங்க. அரசியல் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகத்தோடு காணப்பட போகிறீங்க. கணவர் மற்றும் அண்டை அயலார்கிட்ட அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இது நாள் வரைக்கும் யாராவது நம்மளை புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு அவதிப்பட்ட பெண்களுக்கு எல்லாமே சிறப்பான மாற்றம் இருக்குங்க. மாணவர்கள் எல்லாமே கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க. குறிப்பாக சிம்மத்துக்கு ஒரு அதிர்ஷ்ட பலன் சொல்கிற கேட்டுக்கோங்க. சனி பகவான் இப்போ அஷ்டமத்தில் இருக்கார் இல்லையா, ஆனால் இவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் சிம்ம ராசி பட்ட கஷ்டங்களுக்கு மாற்றம் வரப்போகுதுங்க. அஷ்டம சனியாவது ஒன்றாவது நீ அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கோங்கிற அளவுக்கு, அதாவது உங்களை ஒருத்தன் அடிக்க வரான், இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பறிக்க வரான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அவனே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் சேர்த்து உங்ககிட்டயே கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? அப்படி தாங்க சனி பகவான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கணும். உங்களை வந்து நிறைய விஷயங்களில் கஷ்டப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அதுக்கப்புறமா ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வக்ரகதிக்கு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கெட்டதும் நினச்ச விஷயமெல்லாம் அப்படியே நல்லதாக மாறுங்க. அசிங்கப்படுத்தப்பட்ட நேரத்தில், அவமானப்படுத்தப்பட்ட நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வை கொடுப்பாரு, புகழையும் பாராட்டையும் கொடுப்பாரு. உங்ககிட்ட வந்துட்டு பொருளை இழப்பு கொண்டுட்டு வரும் நினைக்கிற அதிகமான பொருள் வந்து சேர்க்கை உண்டாகுங்க. சொத்து சேர்க்கை உண்டாகும். ஆடை அபகரண சேர்க்கை உண்டாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்து இப்போ பயணம் பண்ணுறாருங்க. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அஷ்டம சனி பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாருங்க. ராசிநாதர் வந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல நேரமாக வந்து இருக்குங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க. தைரியம் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சமாளித்து கொள்ளக்கூடிய எண்ணம் உருவாகும். அட போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலில் மாற்றம் வரும். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் குருவும் ராசிநாதனும் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரங்க. எல்லா பாக்கியங்களும் கிடைக்குங்க. பதவி உயர்வு, இடமாற்றம், தொழில் மாற்றம், வேறு இடத்துக்கு கூடி போகிறது, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகிறது, எல்லாமே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெறக்கூடிய அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைய போகுது. சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நிதானமாக பேசுங்க. நிதானமாக போகிறதும் சரி, நிதானமாக வர்றதும் சரி, விட்டு கொடுத்து எந்த இடத்துலையும் போய்க்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்க கிட்ட பேசுகிறத நிறுத்திக்கோங்க. தொழிலில் வெற்றி உண்டாகும். உங்கள் தேவைக்கு சில விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்குங்க. தேவையான பொருட்களை வாங்குங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் வருங்க. குலதெய்வத்துடைய பரிபூரண அருளை பெறக்கூடிய நேரம் இது. சனி அஷ்டமத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு சனி பகவானே திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பாரு. நல்ல ராஜயோகம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதோட நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு 60 வயசை தாண்டிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதயம் சார்ந்த பிரச்சனை, மூச்சு விடுதல் பிரச்சனை, வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரி பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. அதே போல் சாப்பாட்டு விஷயம் சரி, தூக்க விஷயமா இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணுங்க. இது வந்து வயசானவங்களுக்கு இப்போ உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய காயத்ரி மந்திரத்தை கேட்குறதும், சூரிய பகவான் வழிபாடு செய்கிறதும், அசைவ உணவுகளை
விஷயங்களை தவிர்க்கிறதும் சிம்ம ராசிக்கு நன்மையை உண்டாக்குங்க. சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ண முடியல அப்படின்னா சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமானினுடைய கோயிலுக்கு போயிட்டு வில்வ இலைகளை அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், செல்வ செழிப்பு மேலோங்கும். எப்பேற்பட்ட மன கஷ்டம் இருந்தாலுங்க சரிங்க, ஒரு அமைதி கிடைக்கும். இதோட ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற அடைகளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லைங்க, நடக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல லாபம் இருக்கும், திடீர் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்கள் கை